மானி 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 வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஒருத்தன் போட்டிருப்பான்ல, அவன் வீடியோவை பார்த்து அந்த வீடியோல உண்மையாவே அவன் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் சொல்லியிருக்கானா, இல்ல அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கண்டதையும் போட்டு விட்டுருக்கானா அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு, யாரை என்னென்னலாம் சொல்லியிருக்கானுன்னு பார்ப்போம். ஹவு டு ஏர்ன் மணி ஈஸிலி சம்பாதிக்கிற மாதிரி தான் நாங்கள் கேட்போம் நண்பர்களே இன் தமிழ். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்ப்போமா? யாராங்க? ஸோ ஃபுல்லாக வந்து ஷார்ட்ஸாக வருது நண்பர்களே. எதுக்கு ஷார்ட்ஸ் வருதுன்னே தெரியல. நான் லாங் வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஷார்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது போடா, ஏதோ ஆடு கண்டதெல்லாம் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் மேவரிக் நம்ம ப்ரோ வந்துட்டு ஏதோ போட்டிருக்காரு 500 per day டீனேஜர். ஸோ 9 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உண்மையாகவே 500 ரூபாய் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லியிருக்காரான்னு பார்ப்போம். ஆடு போட்டா டிஎம்கே ஆடா வருது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆன்லைனில் மணி மேக் பண்ணும் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தனக்கு பிடிச்ச ஃபோன், லேப்டாப், கார்ஸ், பைக் இதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஆன்லைனில் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் வெறும் பீஸ் ஆஃப் கேக் தான். இதை விட உங்களால் நிறையா பண்ண முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உங்களால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கூட அடைய. இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. பீப்புள் மட்டும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறா. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அதர் சைடில் ஒரு சில பேத்தால ₹1 சம்பாதிக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. பேசிக் நீட்ஸ் கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியல இந்த 2025ல. Number 1, grabbing the attention with creative production. அப்படின்னா that is content creation. 2023ல டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேஷன் மார்க்கெட் இந்தியால மட்டும் எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எதுக்கு ப்ரோ சொல்லிட்டு இருக்கீங்க? பணம் சம்பாதிக்கிறது எப்படி அத மட்டும் சொல்லிட்டு போங்க. இது 2030ல 4400 மில்லியன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. யூடியூபரா ஒரு இன்ஸ்டாகிராமரா தான் நீங்க ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு வீடியோ எடிட்டர் ஆகலாம், ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், கான்டென்ட் ரைட்டர் ஆகலாம், சோஷியல் மீடியா மேனேஜர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. Number 2, ஸ்மால் பிசினஸ் அண்ட் ஏஜென்சிஸ். ஸ்மால் பிசினஸும் ஏஜென்சிஸும் இந்தியால ராபிடா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இவரோட பாதி வீடியோ பார்த்தோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க, கிராஃபிக் டிசைனிங் இருக்கு, கண்டென்ட் கிரியேஷன்ல யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல தான் இவர் சொல்றாரு. ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஈஸியா வந்துருது. ஸோ ஆக மொத்தத்தில் இவர் சொல்றது என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சா காசு சம்பாதிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒன்று பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு, இல்லை ஸ்கில் டெவலப் பண்ணு, ஏதாச்சும் ஒன்று பண்ணி நீ காசு சம்பாதிக்கலாம் இந்த வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான் கொடுத்துருக்காரு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ரொம்ப ஈஸியா ஏதாச்சும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சரி, இப்போ அப்படியே கீழே வரலாம். வேற யாராச்சும் இருக்காங்களா? 5 பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஏர்ன் மணி. யாரு பார்த்து சிம்பிளி ஒய் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. 25,000 அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் எல்லாம் வச்சிருக்காரு. உண்மையாவே 25,000 ரூபா 42 நாள்ல சம்பாதிக்க முடியுமான்னு பார்ப்போமா? அண்ட் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாக்கா உங்களுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஜாப். பட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா, திஸ் ஜாப் ஹேஸ் 2 flaws. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 18 வயசாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கணும். அண்ட் பைக்கு எப்படி 18 ஏதோ புதுசாக சொல்கிறாரு நண்பர்களே. இந்த பைக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் டெலிவரி பார்ட்னர். அண்ட் டெலிவரி பார்ட்னர்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ, போர்ட்டல் போன்ற ஆப்ஸ் இருக்கு. ஸோ இதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாரு. அதாவது வந்துட்டு டெலிவரி பாயா போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஹரிணி உங்க ஆர்டர். இதுவுமே உழைக்கணுமேடா, வேர்வையெல்லாம் வருமேடா. உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. டேய், அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. இப்போதைக்கு இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இந்த டெலிவரி பாய், அப்புறம் கேட்டரிங் ஒர்க் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். வேற ஏதாவது சொல்றாரான்னு பார்ப்போம். ஸோ ரெண்டாவது சீரிஸ் இது ஆக்சுவலாக நான் செஞ்சதில்லை. இந்த வீடியோவில் இருக்க எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். பட் இது நான் செஞ்சதில்லை. பட் என்னோட சிஸ்டர் வந்து ஒரு லிவிங் ப்ரூஃப் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி நிறைய பேர் இதை செஞ்சிருப்பாங்க. பட் நீங்களும் இதை செய்ய முடியும். அண்ட் யூ கேன் ஆல்சோ மேக் ஹெல் லாட் ஆஃப் மணி அவுட் ஆஃப் இட். ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. அண்ட் சிம்பிளா தட் இஸ் பிரைவேட் டியூஷன். நீங்களும் வந்து இது டியூஷன் எடுக்கணுமா? ஐயோ, எங்களுக்கே 4 பேர் டியூஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில தான் நாங்களே இருக்கிறோம். எங்களை போயிட்டு வந்துட்டு டியூஷன் எடுக்க சொல்றாரு. நண்பர்களே, இதெல்லாம் சாத்தியமா? 4 பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு டியூஷன் எடுத்துட்டு அவங்கள மேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் நம்மளால சத்தியமா முடியாத நண்பர்களே. நீ அந்த மஞ்சள் பக்கத்துல போய் உட்கார்ல, இல்ல நீ சுசிலா பக்கம் உட்கார்ல, நீ அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ல. பட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க, கேர்ள்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஆப்ஷன் தான் இது. ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும்.
ஃப்ரீலான்சிங் அது எப்படி ஸ்டார்ட் பண்றது? அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஆக்சுவலா ஃப்ரீ ஸோ மூணாவதா இவருமே வந்துட்டு ஃப்ரீலான்சிங் தான் சொல்றாரு. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. நானும் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்ல எனக்குமே மொபைல் எடிட்டிங்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க, எந்த மாதிரியான எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நமக்கு ப்ராஜெக்டே கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஒரு காலேஜ் பாய் நார்மலாக என்கிட்ட ஒரு மொபைல் தான் ப்ரோ இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வச்சு உங்களால ஃப்ரீலான்சிங்ல பெருசாலாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. ஸோ நல்ல பிசி வேணும், நல்ல எடிட்டிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாமே இருந்தால் தான் ஃப்ரீலான்சிங் ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரீலான்சிங் பற்றி எனக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை. பட் நான் ஒரு சில நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் சொல்கிறேன் நண்பர்களே. பட் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சுவல் சைடு செல் வந்து லோக்கல் ஏரியா ஜாப்ஸ் தான். உங்களை சுற்றி நிறையவே வேலை வாய்ப்பு இருக்கு. ஏய் இது எங்களுக்கு பண்ண தெரியாதடா, லோக்கல் ஏரியா ஜாப்னு சொல்றாரு. லைக் கேஎஃப்சி இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த எஃப்பி பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்கு. அந்த நான் பேன்த்ரூம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு துணிக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நண்பர்களே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சேர்த்திருக்க கூடாது. இவர் ஆக்சுவலா வந்துட்டு வேலைக்கு போங்கடா அப்படின்னு சொல்றாரு. நான் அவரு ஸ்விக்கி ஜொமேட்டோ சொன்னது கூட ஓகே, ஓரளவுக்கு அக்செப்டபிள். பட் இந்த மாதிரி வந்துட்டு பேக்கரிக்கு வேலைக்கு போங்க அல்லது வந்துட்டு கேஎஃப்சிக்கு வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மசால் தோசை 100 ரூபா, 2 தோசை 200 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது கிட்டத்தட்ட வேலைக்கு போறது தானே, வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது தானே. இதுல என்ன ஈஸி வே டு ஏர்ன் மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது கண்டென்ட் கிரியேஷன் தான். கண்டென்ட் கிரியேஷன் சொல்லிட்டு ஸ்பெல்லிங் வச்சிருக்காரு நண்பர்களே. கண்டென்ட் சரி விடுங்க, ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இட்ஸ் ஓகே. பட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த 5ஆவதா என்ன சொல்லியிருக்காருன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறா நண்பர்களே அப்படின்னு சொல்றாப்புல. அதாவது என்ன மாதிரி வாழ சொல்றாரு நண்பர்களே. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிளே நான் தான். ஏன்னா இந்த வீடியோ போடுறதே சம்பாதிக்கிறது தான்டா. ஸோ ஆக மொத்தத்துல இவர் ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுங்கடா, இன்னொன்னு வேலைக்கு போங்கடா, இன்னொன்னு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, இன்னொன்னு ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க, இல்லைன்னா டியூஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயம் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நார்மலா எல்லா பசங்களுமே யோசிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச அந்த டியூஷன் எடுக்க சொன்னது கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. அதை பெருசா யாரும் யோசிக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு தான் வேற ஏதோ வழி இருக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு தேடி வருவாங்க. நானும் அப்படிதான் வந்தேன். பட் இவர் பேசிக்கா இருக்க கூட அந்த 5 விஷயங்கள் தான் சொல்றாரு. இவருமே உழைக்க தான் சொல்றாரு நண்பர்களே. புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே உழைக்க தான் சொல்றாங்க. உழைச்சாதான் சோறு. உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பு. ஓகே, இப்போ அடுத்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே 5 skills to earn money as a student. 1 லட்சம் எப்பா. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 25,000 போட்டிருந்தாரு, இவர் 1 லட்சம் போட்டிருக்காரு. மிஸ்டர் பிரதர் அப்படிங்கிற சேனல் வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். 10 நிமிஷம் வீடியோ ஏதாவது உருப்படியா இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டெய்லி வெறும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலே 2000 ரூபாய் வர சம்பாதிக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டே சம்பாதிக்க முடியும்னு சொல்றாரு. உண்மையாவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சம்பாதிக்க முடியுமான்னு பாத்துருவோம். மொபைல், இன்டர்நெட், கான்ஃபிடன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது உங்க பேரண்ட்ஸை விட அதிகமா சம்பாரிச்சு காட்டலாம். பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். ஓகே பிரதர், வீடியோ ஆரம்பிங்க. ஒரு சின்ன பையனோட சின்ன கதை சொல்ற கேளுங்க. இந்த கதை கூட எனக்கு தேவையே இல்லை. விஜய் இவனோட குடும்பம் ஏழை கூட இந்த விட அதிகமா சம்பாரிச்சு காட்டணும். ஸ்கில் நம்பர் 1, வாய்ஸ் ஓவர். நீங்க எல்லாரும் சோட்டா பீம் பாத்திருக்கீங்கல்ல, அதுல இருக்கிற முக்காவாசி கேரக்டர் சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் யார் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான். இத பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாராலையும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு செமையான ஸ்கில். இது சின்சான், டோரிமான் மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்ல உருவானது. ஆனாலும் தமிழ்நாட்டுல அது தமிழ்ல பிளே ஆகிறதுக்கு காரணம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான். அவங்க அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்கறாங்க, நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க. நீங்களுமே உங்க வாய்ஸ கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம். என்னோட வாய்ஸ்ல நல்லா இருக்காது, என்னெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு. எல்லா வாய்ஸுக்குமே இங்க வேல்யூ இருக்குது. நீங்களும் இத பண்ணலாம். முதல்ல voices.com மாதிரியான வெப்சைட் குள்ள போங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்க வாய்ஸ அங்க அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு வேலை வந்து குவிய ஆரம்பிக்கும். நண்பர்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நிஜமாவே வந்துட்டு நம்ம வாய்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்களா? ஏன்னா வந்துட்டு ஒரு கார்ட்டூனுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கார்ட்டூனோட பேரை நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போது வாய்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த வாய்ஸை வந்துட்டு எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் எடுத்துப்பாங்க. இவர் என்னன்னா அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு நம்ம வாய்ஸ் அனுப்பிச்சாலே போதும் வேலைகள் வந்து குவியும் அப்படிங்கிறாரு. சுத்தமா எனக்கு நம்புற மாதிரியே இல்லை. பட் ஆனா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யோசனை கொடுத்துருக்காரு. voice.com ஏதோ வெப்சைட் சொன்னாரு. ஸோ அது அப்புறமா ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இந்த ஐடியா நல்லா இருக்கு நண்பர்களே. உண்மையாவே அப்படி வேலை கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். ஸ்கில் நம்பர் 2,
இத பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அவங்களோட ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ நீங்களே கட்டிக்க ஆசைப்படுறீங்களோ, உங்க குடும்ப செலவை நீங்களே ஈஸியா மெயின்டைன் பண்ண விரும்புறீங்களோ, அதுக்கு உங்களுக்கு உதவ போற ஒண்ணுதான் மார்க்கெட் வுல்ஃப். மார்க்கெட் வுல்ஃப்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி புரிஞ்சுக்கவும், மார்க்கெட் நண்பர்களே, அதாவது வந்துட்டு ரெண்டாவதா வந்து ஷேர் மார்க்கெட்ல குதிங்கடா தம்பிகளா அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டு வரணும். ஸோ கற்றுக்கிட்டு வந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விட்டுருது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம ஏனாதானு சொல்லிட்டு இன்ட்ராடே பண்ணுறேன் இல்லை இந்த ஷேரை பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பட்டவன் நான். ஸோ ஷேர் மார்க்கெட்லாம் நம்பி அதில் காசு போட்டு 20,000 ரூபாய்க்கு மேலே நான் தொலைச்சிருக்கேன். அதனால சொல்கிறேன், நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் குள்ளெல்லாம் குதிக்காதீங்க. பட் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ரைட் ட்ரேடிங் வெறும் ஒரே வாட்டி 99 ரூபீஸ் மட்டும் பே பண்ணாலே போதும், அதுவே லைஃப் டைம். இவர் ஏதோ மார்க்கெட் வுல்ஃப் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆப் வந்துட்டு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ரொமோஷன்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நம்பர் 2, போட்டோ கேப்சர். அப்படி நீங்க உங்க போன் கேமராவை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா, எங்க வெளியில போனாலும் போட்டோ எடுப்பீங்கன்னா, அப்போ உங்க பேங்க் அக்கவுண்ட ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எடுக்கிற ஒரு போட்டோக்கும் பணம் தர போறாங்க. நீங்க கேட்கலாம், என்ன சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா? ஆமா, இது உண்மைதான். நீங்க அதுக்காக பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்க போன் கேமரால டஸ்ட் எதுவும் இல்லாம கிளீன் பண்ணிக்கோங்க. பிறகு நீங்க போற இடத்துல எல்லாம் எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் கிளியரா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. லைக் நீங்க ஸ்ட்ரீட்ல நடந்து போறீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ட ஒரு போட்டோ எடுக்கலாம். பைக்ல போறீங்களா, உங்க பைக்க போட்டோ எடுக்கலாம். நாய்க்குட்டி பாக்குறீங்களா, நேச்சர் பிளேஸ் பாக்குறீங்களா, அழகான வீட்டை பாக்குறீங்களா, இல்ல அழகான கார் பாக்குறீங்களா, எதை பார்த்தாலும் உடனே கிசுக்கு ஒரு போட்டோ எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி நீங்க யூடியூப்ல ஆர் இன்ஸ்டால வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ எதனா உங்களுக்கு அட்ராக்டிவா தோணுச்சுன்னா அப்ப உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிறகு வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. இப்பதான் மேஜிக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா மக்கள் உங்க போட்டோஸை லைக், ஷேர் அண்ட் டவுன்லோட் பண்ண உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு பணம் வந்துட்டே இருக்கும். எந்த வெப்சைட் இதுக்கு பெஸ்டா இருக்கும்னா சட்டர் ஸ்டாக், அடோப் ஸ்டாக், ஐ ஸ்டாக், இது எல்லாமே டாப் லெவல் பிளாட்ஃபார்ம் போட்டோஸ் அப்லோட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மத்தவங்க போட்டோ திருடி போடக்கூடாது. நீங்க ஓனா கேப்சர் பண்ணதான் இருக்கணும். பட் உங்களுக்கு நல்லா போட்டோ எடுக்க தெரியாதுன்னா நீங்க ஆன்லைன்ல பாக்குற இமேஜஸ் கூட சாட் ஜிபிடில போட்டு அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பிறகு அப்லோட் பண்ணீங்கன்னா அப்போ எக்கச்சக்கமா நீங்க பணம் சம்பாதிக்கலாம். நண்பர்களே, என்ன நண்பர்களே எல்லாம் நல்ல ஐடியாவா கொடுக்குறாங்க. அதாவது போட்டோஸ் எடுத்து ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்றது மூலமா காசு சம்பாதிக்கலாம்னு சொல்றாரு. இந்த விஷயம்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. அதாவது சும்மாவே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. ஸோ இதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்றேனோ அதெல்லாமே ஒரு வீடியோவா நான் தனியாவே பண்ணலாம்னு தான் இருக்கேன். ஸ்கில் நம்பர் 3, டீச்சிங். டீச்சிங் சொன்னது கவலைப்படாதீங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான வழி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ மறுபடியும் இவரு வந்துட்டு டியூஷன் எடுக்க தான் சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது நண்பர்களே. ஏன்னா நம்மளை நம்பி பசங்க வருவாங்க, அவங்க வாழ்க்கையை நமக்கு எடுத்துடக்கூடாது பாருங்க. ஸ்கில் நம்பர் 4, வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் சொன்னதும் அது ரொம்ப கஷ்டம்னு யாரும் நினைக்காதீங்க. நீங்க யூடியூப்ல மொத்த கொன்னே போட்டுருவேன். வீடியோ எடிட்டிங் கஷ்டம்னு யாரும் நினைக்காதீங்கன்னு சொன்னான்னு மட்டும் வைங்களேன், சாவடிச்சிடுவேன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் வீடியோ எடிட்டிங் தான். இந்த வீடியோவை நான் உங்களை என்கேஜிங்கா பார்க்க இருக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் வெறும் 60 செகண்ட் தான். அதை நீங்க எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோக்கு 500 ரூபாய் கூட தருவாங்க. ஆமா, வெறும் 1 மினிட் ரீல்ஸ் எடிட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். பெருசா ஒண்ணும் தேவையில்ல. ஸ்கூல் காலேஜ் முடிச்சிட்டு ஈவினிங் டைம்ல 1 மணி நேரம் டைம் கொடுத்து அது மொபைல்ல எடிட் பண்ணியே இந்த அமௌண்ட்டை நீங்களும் சம்பாதிக்கலாம். பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் ஆப் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இதை வந்துட்டு நம்பாதீங்க. ஏன்னா வந்துட்டு சும்மா 1 மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணி நாம யூடியூப்ல அப்லோட் பண்றது மூலமாவோ இல்ல இன்ஸ்டால அப்லோட் பண்றது மூலமாவோ ஒரு வீடியோக்கு 500 ரூபாய்லாம் சம்பாதிக்கலாங்கிறதெல்லாம் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட வியூஸ் தேவைப்படுது. நார்மலா ஒரு 20 நிமிஷம் லாங் வீடியோ போட்டாவே அது ஒரு 10,000 பேர் பார்த்தாங்கன்னா கூட 500ல இருந்து 1000 ரூபாய்க்குள்ள அப்படிதான் கொடுப்பாங்க. இப்ப ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ணி போட்டு அதை 1 மில்லியன் வியூஸ் போனா கூட 500 ரூபாய் அதுக்கு தர மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய வியூஸ், கோடிக்கணக்கில் வியூஸ் போனாதான் ஒரு நல்ல அமௌண்ட்டே கொடுப்பாங்க. அதனால ஷார்ட்ஸ் போட்டு நம்ம ஈஸியா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு லாங் வீடியோஸ் பண்றது மூலமா தான் சம்பாதிக்க முடியும். பிறகு இன்ஸ்டால போயிட்டு ரீல்ஸ் போடுற ஆட்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணி நீங்க உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க. இதன் மூலமா நீங்க டெய்லி ஈவினிங் மட்டும். அதனால நண்பர்களே, இவர் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி கொடுங்கிறாரு. இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டி கிட்ட போயிட்டு நீங்க மெயில் பண்ணி அவங்களுடைய கான்டாக்டை பிடிச்சிட்டே படம். ஸ்கில் நம்பர் 5, கேமிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கேமிங் நல்லா விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே பெஸ்டான வழியா இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியும்னா, இல்ல உங்களுக்கு செஸ் விளையாட தெரியும்னா கூட அப்போ நீங்க விளையாடுறத யூடியூப்ல லைவா போடலாம். ஏகப்பட்ட கேமிங் ஆடியன்ஸ் அதை பாக்குறதுக்கு இருக்காங்க. அண்ட் அதுக்கு உங்களுக்கு பணமும். நண்பர்களே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கேமிங் அப்படிங்கிறது நிறைய பேரால அப்போதைக்கு மொபைலே வாங்க முடியாம இருந்துச்சு. நான்லாம் வந்துட்டு மொபைல் இல்லாத காலகட்டம். அதெல்லாம்
ஸோ அப்போ அதனால பப்ஜி விளாட முடியாது, ஃப்ரீ ஃபயர் விளாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சும்மா யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி கேமிங் சேனல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ மெஜாரிட்டி எல்லா பசங்க கையிலுமே மொபைல் வந்துருச்சு, எல்லாருமே பப்ஜி விளாடுறான், ஃப்ரீ ஃபயர் விளாடுறான். ஸோ அவனுங்களே விளாடுறப்போ நீ புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ லைவ் ஸ்ட்ரீம் போட்டு மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீ ஏதாவது கண்டென்ட் வீடியோஸ் பண்ணினா கூட நீ மேலே வரலாம். ஆனால் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நான் மேலே வரேன் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஸோ ஆக மொத்தத்தில் இவர் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ல எனக்கு 2 பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்துட்டு அந்த வாய்ஸை கொடுத்து நாம வந்து சம்பாதிக்கலாம்னு சொன்னது, ரெண்டாவது போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணா சம்பாதிக்கலாம்னு சொன்னாரு. இந்த 2 விஷயங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நல்லா இருக்கா இல்லையானே சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு நிறைய காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதுவும் புட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ அடுத்த வீடியோவை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரேடிங்கு, இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிப்பது எப்படி, ஸோ இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது எப்படின்லாம் சொல்லி தராங்க போல. அடுத்து நம்ம A2D ப்ரோ, இவர் என்னடா சாட் ஜிபிடியில் 84,000 சம்பாதிக்கலாமா? ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் பார்ப்போமா? ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணனும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. பாருங்க, டிஎம்கே ஆட் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் ஆட் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பணம் சம்பாதிக்க போறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாய் சோல்ஜர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how I'm making $1,000 each month, அதுவும் ஜஸ்ட் சாட் ஜிபிடி மட்டும் யூஸ் பண்ணி. $1,000 சாட் ஜிபிடி இருந்தா மட்டும் போதும், உங்களால இந்த பாக்ஸ் ஃபுல்லா மணி மேக் பண்ண முடியும். இந்த மாசம் மட்டும் கிட்டத்தட்ட $1,000 நான் மேக் பண்ணிருக்கேன், which is equivalent to 84,000. நம்மளால சாட் ஜிபிடி மட்டும் வச்சு மணி மேக் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தேவை, அது என்ன? யூடியூப். நண்பர்களே, இந்த வீடியோ என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது சாட் ஜிபிடிக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்றோம், அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதை வச்சு ஏஐ யூஸ் பண்ணி யூடியூப்ல வந்து வீடியோவா பண்ணி சம்பாதிக்கலாம் தான் சொல்ல வராரு. இவ்வளவு வேலை பண்றதுக்கு அந்த மாதிரி மூஞ்சி காட்டி நீங்களே பேசிட்டு போயிடலாம் நண்பர்களே. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏஐக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு அதுக்கு தனியா காசு கட்டணும், அப்புறம் வாய்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு தனியா காசு கட்டணும். இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த விஷயத்துக்கு. அதுவும் ட்ரெண்ட் ஆனாதான் காசே வரும். அதுக்கு பேசாம இங்க பாருங்க, ஜாலியா நான் நின்றுக்கிறேன், இந்த மாதிரி வீடியோ போட்டு போயிடலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இவரும் அதை தான் சொல்றாரு. பட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல ₹1,00,000 ஏர்ன் பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. இவர் ஆல்ரெடி ஒரு பெரிய யூடியூபர் தான். அதனால இவருக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டை எங்க போட்டா எந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகி எப்படி காசு சம்பாதிக்கலாங்கிற விஷயம்லாம் தெரியும். ஸோ அதனால இவர் நாலேஜுக்கு இவர் பண்ணிட்டாரு. நம்ம புதுசா போய் ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், தனியா நான் மட்டும் ஒன்றும் புடுங்க முடியாது சார். நம்ம எல்லாம் சேர்ந்தா நிச்சயமா தான் புடுங்க முடியாது சார். சரி, ஓகே நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த இதில் பார்த்தோம். நான் கூட என்ன நினைச்சேன்னா எல்லாம் மொக்கையா சொல்லுவானுங்க, போட்டு கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஒரு சில நல்ல டிப்ஸ்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை வச்சு நம்மளால க்ரோ ஆக முடியுதா, நிஜமாலுமே பணம் சம்பாதிக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீ உருப்படணும்னா இந்த மாதிரி வெட்டியா உட்காந்து என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறத எப்போ நீ மறக்கிறியோ அப்பதானே நீ உருப்படுவ.